Hi everyone, wishing everyone a very happy new year. எல்லாருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். The current year 2023 will be a fantastic year for you. So yeah, நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. எல்லாமே நல்ல சர்ப்ரைசஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். I wish you to the same. Get into today's video. நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணியிருந்தேன், ask your doubts regarding the course because நிறைய பேருக்கு இந்த கோர்ஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது. என்ரோல் பண்ணக்கப்புறம் டவுட்ஸ் வருது, என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டவுட்ஸ் வருது. ஸோ ஐவ் ஆல் சீன் யுவர் மெயில்ஸ். நிறைய பேர் எனக்கு மெயில் கூட பண்ணியிருந்தீங்க, இது டவுட்டாக இந்த மாதிரி, இது எப்படி எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் ஆன் டு தேட் அண்ட் சி வாட் ஆர் த things that needs to be clarified from my end. என்னால் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் எல்லா டிஎம்ஸ்க்கும் might not be able to reply. I'm very sorry for that. I really feel bad for it. நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு, காமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, இல்லை சம்டைம்ஸ் எப்படியும் மிஸ் பண்ணிடுவேன். I'm so sorry for that. I just want to use this session for that as well, to reply the comments and DMs that ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்களோ அதுக்கும் இந்த வீடியோலேயே ரிப்ளை பண்ணலான்னு இருக்கேன். வாட்ச் திஸ் வீடியோ fully to get your answers. And the answers that I'm going to give, நான் சொல்ல போகிறது எல்லாமே இட்ஸ் மை ஒப்பீனியன் அண்ட் இது சஜஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஒப்பீனியனாக எடுத்துக்கலாம். இட்ஸ் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்களோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாட் எவர் ஐ ஹவ் லேர்ன்ட் இன் தீஸ் டேஸ். ஸோ நான் ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட் நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும், நான் சொல்கிறது தப்பு, அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. வாட் இஸ் மை ஒப்பீனியன் தட் ஐம் கோனா ஷேர் வித் யூ ஆல். அப்பார்ட் ஃப்ரம் த கோர்ஸ் டவுட்ஸ், வாட் எவர் த ஆன்சர்ஸ் ஆர் வாட் ஆர் த சஜஷன்ஸ் ஆர் வாட் எவர் த ஒப்பீனியன் தட் ஐம் கோனா கிவ் இஸ் ஆல் அபவுட் வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் ஆல் திஸ் டேஸ். ஸோ நான் இவ்வளோ நாளாக என்ன படிச்சிருக்கேன், என்ன தெரிஞ்சிருக்கேனோ அதை வச்சு தான் I'll suggest some things. You can take it if you like or leave it, it's okay. So yeah, I think let's get into the video now. First வந்து யூடியூப்ல வந்து காமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு then we'll get into it. இன்ஸ்டாகிராம்ல நான் அதே போஸ்ட் பண்ணியிருந்தேன். I think most of the people have நிறைய பேர் அதுக்கு காமெண்ட் பண்ணியிருந்தீங்க and then DMும் பண்ணியிருந்தீங்க. So I just want to cover that all in this video. சங்கர் நாராயணன் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, is it self-paced online course or live online class? Yes, it is a live online class. If we do this course, can we complete the UX part of our projects? மொத்தமாக UX படிக்கணும்னா it will take a lot of time and இன்னும் நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். It's very vast field. ஸோ யூஎக்ஸில் வந்து நீங்கள் கேட்டிருக்கிறது பார்ட் ஃபார் ஆர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தானே. ஸோ எஸ், இதில் என்னென்ன கவர் ஆகுதுன்னா, I've decided I've segregated this into 2 parts. One is about the fundamentals and basics. ஸோ இது என்னென்னா, நீங்கள் என்ன தான் நீங்கள் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் சம்வேர் யூ லேக். உங்களுக்கு யூஎக்ஸ் ஏன் வரமாட்டேங்குது, ஏன் இதை பற்றி எனக்கு தெரியல. என்ன தான் நான் யூஎக்ஸ் வந்து எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து போர்ட்ஃபோலியோ பண்ணுறப்போ நான் படித்தேன். இந்த எம்பத்தி மேப்பிங், ஸ்டோரி போர்டிங், அப்புறம் பர்சோனா க்ரியேஷன், யூசர் ஃப்ளோ, டாஸ்க் ஃப்ளோ, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். பட் ஸ்டில் ஐ couldn't able to grab it. அதோட பேஸ் வந்து எனக்கு என்ன ப்ராப்பராக அது எது வழியில் எடுத்துகிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றப்போ யூ ஹேவ் டு know about the fundamentals of it. ஸோ ரொம்ப பேசிக் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இட்ஸ் ஐடியேஷன் டெக்னிக்ஸ், அதெல்லாம் அப்புறம் மேபி சொல்யூஷனிங் டெக்னிக்ஸ், டிசைன் டெக்னிக்ஸ், ரிசர்ச் டெக்னிக்ஸ், இதெல்லாம் தான் நம்ம படிச்சிருக்கோம். பட் ஸ்டில் த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து அடி வாங்குதுன்றப்போ we have to improvise in that. So that is going to get covered in this part. And நான் சொல்லியிருந்த மாதிரி வெப்சைட்லேயே இட்ஸ் மென்ஷன்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் அண்ட் யூஎக்ஸ் லாஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஸோ அது எப்படி லாஸ் வந்து எத்தனை லாஸ் இருக்குது, அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற, அதில் இது ப்ரியாரிட்டைஸ் ஆன லா எதாவது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதெல்லாமே இட் வில் பி கவர்ட் இன் திஸ் பார்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ். இதில் வந்து யூ நோ அபவுட் யூஎக்ஸ் ரிசர்ச் அண்ட் ஐடியேஷன். யூஎக்ஸ் ரிசர்ச் அண்ட் ஐடியேஷன். ரிசர்ச் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் வை டு வி நீட் இட் and how we can easily do itன்றது தான் இந்த ஐடியேஷனும். அதில் எப்படி ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுறது. ஏன்னா நம்ம இதெல்லாம் பண்ணுவோம், நேச்சுரலாகவே எனக்கு ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. நான் இதெல்லாம் பண்ணுறேன், பட் இதோட அவுட்புட் என்னவா இருக்க போகுது, இந்த டவுட் எனக்கும் இருந்தது. ஸோ ஐ கேன் ஈஸிலி எம்பத்தைஸ் யுவர் டவுட்ஸ். ஏன்னா இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் எனக்கும் இருந்தது. ரிசர்ச் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம், இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்ற கொஸ்டின் வந்து இருந்துகிட்டே இருந்தது. யூ கெட் டு நோ லாட் அபவுட் ரிசர்ச் அண்ட் ஐடியேஷன். இனிஷியல் கான்செப்ட் டு இன்ட்ராக்டிவ் ப்ரோட்டோடைப். ஸோ இது வந்து ஜஸ்ட் UI இன்ட்ரோடக்ஷன் டு UI. நிறைய பேருக்கு ப்ரோட்டோடைப்பிங் தெரியுது. ஸோ I'll teach you the basics of prototyping. So where you can create your interactive prototypes with using the UI. So already UI தெரிஞ்சவங்க இல்லை தெரியாதவங்க, if you want to learn, you can learn the UI. அதோட கான்செப்ட்ஸ் என்ன, எப்படி வந்து ஒரு நேவிகேஷன் ஒர்க் ஆகுதுன்றத you will get to know. So yeah, இந்த இடத்துல தான் we'll try to apply the laws that we have studied. இதில் of course you'll be getting assignments and everything. I'm so excited to start with this class. I'm already prepared a lot, so I'm preparing still. So maybe you'll get to know lots of things in this course. I'm preparing this course in a very exciting way. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். So I'm preparing a lot for this. Maybe you will also get to know during the classes. Again, Sankar Narayanan தான் இன்னொரு question கேட்டிருக்காரு. Okay, how does the certification course differ from the content and the lesson that you have came through YouTube? It will be advanced learning in UX basics. Major is it's not only for the certification. Certification is a part of it.
நான் என்ன சொல்லித்தரதுல ஆப்வியஸாக இந்த கொஷின் வந்து இருக்கும், ஏன் நீங்கள் இதை யூடியூப்லேயே சொல்லித்தரலாம், பட் அதில் வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கும் இன்னும் கொஞ்சம். அண்ட் தென் என்னால் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும், ட்ராக் பண்ண முடியும். அதை யூ கேன் மேபி ஆஸ்க் யூர் டவுட்ஸ் இன் தட். அதை கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கனெக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தட்ஸ் மை தாட். நெக்ஸ்ட் வந்து அலக்கர் ராஜ் கேட்டிருந்தாரு, தாரணி, ஐ நீட் a clear idea on user interviews session map for the new product. Only with the product concept. How deep you explain the concept for users and the concept of user research. உங்களுக்கு வந்து அதை எப்படி கண்டக்ட் பண்ணணுன்றது டவுட்டாக இருந்துச்சுன்னா போஸ்டட் வீடியோ ஆன் யூடியூப் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் அதை கூட ஒரு தடவை கோ த்ரூ பண்ணலாம். தென் இதில் வந்து நான் யூசர் ரிசர்ச் எப்படி பண்ணுறது அண்ட் தென் வாட் இஸ் த ரிசர்ச் ப்ராசஸ்ன்றது தான் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். யூ வில் கெட் டு நோ அ லாட் அபவுட் இட். உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் தெரியுன்றது எனக்கு தெரியல. ஸோ மேபி பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாட் எவர் ஐ நோ அபவுட் த ரிசர்ச் ஐம் கோன் எக்ஸ்பிளைன் அபவுட். இஸ் தட் ஜஸ்ட் அ செஷன் ஆஃப் ஓவியூ or complete understanding? Also is there any certification? Yes. Balamurugan கேட்டிருக்காரு, is this the certification course? That's a major part in this. And is this a session or a overview or complete understanding? It's going to be a complete understanding of the parts that I'm going to offer. So நான் சொன்ன மாதிரி UX design process and fundamentals on a complete understanding உங்களுக்கு வந்திருக்கும் when you complete this session. So when we will build our project in this course, we will not have real customers, or so we are going to about their demands and problem, how we will be working on it and that. இந்த ப்ராஜெக்ட் கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கலாம். இல்லை இந்த செஷனுக்கு அப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் யர் ப்ராஜெக்ட். யூ வில் பி கிளியர் ஆன் வாட் யூ ஹேவ் டு டூ. ஸோ அவ்வளோதான் நான் வந்து சொல்ல நினைக்கிறது. உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இது நெக்ஸ்ட் லெவலில் எப்படி நீங்கள் அதை பில்ட் பண்ணலான்ற ஒரு கிளாரிட்டி வந்து இதனால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் யூ கேன் பில்ட் யர் ப்ராஜெக்ட் யூஸிங் திஸ் செஷன் ஆர் கிளாஸ். தென் நெக்ஸ்ட் ராகுல்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அக்கா ஃபிக்மாவில் டிசைன் பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஆப்பில் கன்வெர்ட் பண்ணுறோம், அப்புறம் என்ன HTML. இது வந்து டெவலப்பர்ஸ் ஃபிக்மா மாதிரி டூல். ஓகே, இது வந்து இந்த கோர்ஸ்க்கான கொஷின் கிடையாது. பட் ஸ்டில் அது வந்து நல்லா ஒர்க் ஆகணும், எல்லோரும் நிறைய பேர் யூஸ் பண்ணணும், இன்புட்ஸ் வேணும், அதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுன்றப்போ நமக்கு டெவலப்மெண்ட் தேவைப்படுது. டிசைன் மட்டும் வச்சு நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் டெவலப்மெண்ட் எடுத்துருக்காங்க. ஆகும். அண்ட் தென் ஐ திங்க் நான் உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஃபைன். யூடியூப் முடிஞ்சு லெட்ஸ் கெட் இன் டு த காமெண்ட்ஸ்லேயும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஐ ட்ரை டு கவர் தட். லெட்ஸ் கெட் இன் டு த இன்ஸ்டாகிராம் ஃபர்ஸ்ட். சத்யா பத்தி வந்து டிஎம் பார்க்க சொல்லியிருந்தீங்க. எஸ், ஐவ் செக்ட் யுவர் டிஎம். எஸ், யூ கேன் ஸ்டார்ட் வித் திஸ் UX UI. உங்களோட கெரியர் சேஞ்ச் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் யுவர் கெரியர், இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் டிசைன், எஸ், யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் தட். அண்ட் தென் ஈவன் தோ இது கெரியர் கேப் இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் வாண்ட் டு சஜஸ்ட் இட் லைக் எல்லாருமே படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. யார் வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. மோஸ்ட்லி நான் பார்க்குற மெசேஜஸ் வந்து எப்படி இருக்கும்னா, நான் சிவில் பேக்ரவுண்டில் இருந்திருக்கேன், நான் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன், ஐம் ஃப்ரம் விஷுவல் கம்யூனிகேஷன், நான் PBA படிச்சிருக்கேன், நான் காமர்ஸ் படிச்சிருக்கேன், நான் இந்த பயாலஜி குரூப்பில் இருந்திருக்கேன், ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த எப்படி நான் UX UI பண்ணிக்கலாமான்றப்போ யூ ஹேவ் அ ஓப்பன் ஆப்ஷன். சீரியஸாக உங்களுக்கு இந்த டோர்ஸ் வந்து ஓப்பன் தான். இட்ஸ் நாட் தட் நீங்கள் டிசைன் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்கணும் UX UI. மேபி ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வரலாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ படிக்கிறனால ஃப்யூச்சரில் இப்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை நமக்கு. ஸோ எனி ஒன் கேன் லேர்ன், எனி ஒன் கேன் ஸ்டார்ட் வித் திஸ் கேரியர் UX UI. ஸோ அப்போது யூ ஹேவ் டு கிராப் த சான்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால், பீப்புள் ஹூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் டிசைன், ஹூ ஆர் ரியலி ரெடி டு டேக் த எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் இட்னா அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இன்னும் நான் நிறைய மெயில்ஸ் பார்க்குறது என்னென்னா, நான் வந்து 2 to 3 months கோர்ஸ் படித்தேன். நிறைய பேர் சொல்கிறீங்க 3 to 4 months சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து படித்தேன், இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தேன், பட் ஸ்டில் ஐ couldn't able to place. நிறைய பேர் ப்ளேஸ் ஆகிருக்கீங்க. அந்த மெசேஜஸ் தான் எனக்கு வருது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், ஒரு 60% ஆஃப் த பீப்புள் மைட் நாட் பி ஏபிள் டு ஃபைண்ட் த ஜாப் பர்டிகுலர்லி. லைக் அவங்களுக்கு மேபி it can be a communication gap, or it can be a project understanding வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அது அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருக்கலாம், ஆர் எல்ஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். இப்போ டிசைன் வந்து நீங்கள் ப்ரோடைப்லாம் பண்ணாமல் சென்ட் பண்ணிங்கன்னா, மேபி சம்டைம்ஸ் தே மைட் நாட், உங்களோட மொத்த ஸ்கில்ஸும் அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அவங்க கேட்டது மட்டும் நீங்கள் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா they might not select. ஸோ யூ ஹேவ் டு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டாக போய் அவங்க எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுறதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை சூஸ் பண்ண. ஏன்னா எல்லாருமே அவங்க கேட்டது தான் பண்ணி அனுப்ப போகிறாங்க when it comes to assignment or something, அசஸ்மெண்ட், வீட்டுக்கு ஹோம் அசைன்மெண்ட்லாம் கொடுக்கும்போது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி அதுலேருந்து மேஜராக எடுத்து தெரியணும்னா, we have to ஒரு ஸ்டெப் எடுத்து ஜாஸ்தியாக இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போட்டு அதை எப்படி ப்ராப்பராக பண்ணி அனுப்புகிறோம். ஷார்ட் டைமில் பண்ணாதீங்க. யூஸ் 3 days 2 days டைம் கொடுக்குறாங்கன்னா அந்த 3 days 2 days யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, 3 கொஷின் DSunil.K ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. திஸ் கோர்ஸ் 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காரு. Is this course for the beginners? Yes. நீங்கள் beginners, like this can also for beginners and intermediates whoever wants to learn about maybe more about the UX part, you can done this. Is there any fixed timings to connect for the course? It is going to be a live class session நான் சொன்ன மாதிரி.
2 செஷன்ஸ் இருக்க போது, 2 டிஃப்ரெண்ட் செஷன்ஸ். ஸோ டைமிங்ஸ் அண்ட் டேட் வந்து ப்ராப்பராக Jan 20th இட் வில் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் டைமிங்ஸ் அண்ட் திங்ஸ் வந்து I'll update you through the mail. ஸோ நீங்கள் அதுலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கிளாஸஸ்க்கு. அண்ட் யூ வில் ஆல்சோ ஃபைண்ட் த ரெக்கார்டிங்ஸ் in the website. ஸோ நீங்கள் சப்போஸ் யூ might not able to attend the class, நீங்கள் அந்த டைமிங்கில் அவைலபிளாக இல்லைன்னா கூட you can see the recording later. So நீங்கள் register பண்ணிட்டு next day கூட you can watch the recordings. Next is Supraja Bhaskar. I am totally new to this platform as I am from science background. Can I take up this course to learn about UX UI? Will it be taken from the basic level? This question, இப்போ நான் வந்து கொஞ்சம் UX UI படிக்காம வந்து இந்த question கேட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. I am also from a science background and can I take up this course to learn about? Yes. Yeah, you can take up this course to learn about UX, not more UI. நீங்கள் வந்து UI நிறைய இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது because I'm going to cover only the interactive prototypes. UI ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இல்லை UI கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். UI பற்றி நான் ஃபுல் நான் இதில் கவர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ I'm going to cover the process, whole process. Maybe next course வந்து UI பற்றி I'll start with that. And will it be taken from the basic level? Nazir Ahmed, every company prefers an immediate joining UX or UI designer. That may be true for some companies or not, but mostly everyone with whom I speak on interview calls has said, could you negotiate your notice period from 60 days to 30 days or something from your organization? My question is, how should we overcome this? Should we really drop people in our current organization to attend different interviews in UX way to get selected? Maybe the question is not related to the course, but if you can really answer it, it will be much appreciated. Thanks, Zaro. This is a widely faced difficulties when it comes to attending interviews. Correct தான் நீங்கள் கேட்குற கொஸ்டின். ஒருத்தர் நோட்டீஸ் பீரியட்லேயோ இல்லை இமீடியட் ஜாயினராக இருந்தால் டக்குன்னு அவங்கள ஹையர் பண்ணிடுவாங்க. ஸோ இட்ஸ் பிகாஸ் அவங்களுக்கு ஒரு கேரண்டி வேணும்ல, இவங்க ஜாயின் பண்ணிடுவாங்கன்ற ஒரு கேரண்டி இருந்தால் இட் வில் பி பெட்டர். ஈவன் நானே ஜாப் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக ஜாப் சர்ச்சிங்கில் பண்ண முடியலன்றதுக்காக ஸோ ஐ ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் என்னோடய ஜாபை ரிசைன் பண்ணிட்டு தான் ஐ ஸ்டார்ட் சர்ச்சிங் டு த ஜாப்ஸ். ஏன்னா எனக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ், நான் நிறைய ஜாப் அட்டென்ட் பண்ணேன். இட்ஸ் லைக் நிறைய இன்டர்வியூஸ்க்கு அப்ளை பண்ணேன். நிறைய வீக்லி ஒரு 4-5 இன்டர்வியூஸோ ஒரு 2-3 அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ I've applied for many companies, not only one. ஸோ ஏன்னா அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படி இருக்கும், எனக்கு சுத்தமாக புதுசு இந்த டிசைன் ஃபீல்ட். ஸோ எனக்கு அந்த கிளாரிட்டி வேணும். எனக்கும் வந்து அசைன்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், எப்படி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுன்றது ஃபர்ஸ்ட், எப்படி டிசைன் இன்டர்வியூஸ் வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோன்றது ஃபர்ஸ்ட். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் ப்ராக்டிஸ்ட். ஸோ நான் ஒரே ஒரு இன்டர்வியூவை நம்பி அதை வந்து அந்த மாதிரி கிடையாதுன்னா, ஸோ ஐ ஜஸ்ட் started applying for a lot and then I got an opportunity to work on different assignments and எனக்கும் ஒன்று நிறைய கிளாரிட்டி கிடச்சிது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு இன்டர்வியூஸ் எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதுன்றது கிடச்சிது. ஸோ ஐ திங்க் மோர் தென் ஒரு 40 to 50 இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பேன். அப்ளை பண்ணது என்னமோ 100 மேலே இருக்கும். பட் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணது, அதில் அசைன்மெண்ட் பண்ணது ஒரு 20 to 25 கிட்ட பண்ணியிருப்பேன். ஸோ வீக்லி ஒரு 2-3 அசைன்மெண்ட்ஸ் பண்ணிட்டுருந்தேன். 2 months நான் பேப்பர் போட்டு, ஸோ ஃபைனலாக எனக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததோ, ஓகே இது ஹாப்பியாக போய் ஜாயின் பண்ணுவோம்ல ஒரு கம்பெனியில். ஸோ அந்த மாதிரி தான் ஐ செலக்டட் அ கம்பெனி டு ஜாயின் இட். இதில் நான் ரெக்ரெட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நெகோஷியேட் பண்ணுறது உங்களுக்கு வந்து உங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் ஸ்டார்ட் அட்னிங் இன்டர்வியூஸ் அட்லீஸ்ட் உங்களுக்கு அசஸ்மெண்ட் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற கம்பெனிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நெகோஷியேட் பண்ணுங்கள். ஐ மீன் யூ கேன் மேபி டெல் தட் யூ கேன் ஆஸ்க் யூர் கரண்ட் கம்பெனி வெதர் அவங்க நெகோஷியேட் பண்ணுவாங்களா, 1-2 months 1 month ஆக்குவாங்களான்ற மாதிரி யூ கேன் ஆஸ்க் யூர் கரண்ட் ஆர்கனைசேஷன். இஃப் நாட், இஃப் யூ ஹேவ் டு சர்வ் யூர் நோட்டீஸ் பீரியட்னா வி டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ். ஸோ நம்ம அதை சர்வ் பண்ணி தான் ஆகணும். தென் கோமதி குணசேகரன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஐ கரண்ட்லி ஹேவ் 3 years of experience in manual testing. Would like to change my career, so I'm complete beginner to UX. My question is, should I need to know anything in advanced to help me understand the course? But this course will be created from scratch. Actually, to be honest, I knew about UX and UI, and what the jobs are about. But apart from that, I don't know anything, but I'm interested to learn and I've already enrolled. So I do thank you for enrolling first. And then, so do I need to know on any steps in UX so that I can understand your course? So, when UX UI pati therinjittu varanona, I'll give an introduction about it. If you want to know about, நீங்கள் ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் லைட்டாக யூஎக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், யூ கேன் வாட்ச் மை வீடியோஸ் அபவுட் யூஎக்ஸ் வைனா என்ன அப்படின்ற மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பேன். பேசிக்ஸ் ரொம்ப லைக் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் யூ செட் யூ ஆல்ரெடி நோ அபவுட் வாட் தே டூ அண்ட் வாட் தே ஜாப்ஸ் அபவுட். அண்ட் தட்ஸ் ஃபைன். ஐ திங்க் UX/UI பற்றி பேசிக்ஸில் இருந்து இன்டர்மீடியட் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் தென் வாட் எவர் த டிசைன் ப்ராசஸ் தட் இஸ் எக்ஸிஸ்டிங் தேட். நீங்கள் ரிசர்ச் அண்ட் ஐடியேஷன்லாம் எப்படி பண்ணலாம் அண்ட் தென் இன்ட்ராக்டிவ் ப்ரோட்டோடைப்பிங் எப்படி பண்ணலான்றது பற்றி தான் we are going to learn in this. So I think you don't need to know much more about it. If you really want to know UX/UI பற்றி மேபி கிளாஸ் வரதுக்கு முன்னாடி if you want to know,
you can have a look on my videos, or else it's fine. I'll introduce you towards that. Yeah, how many case studies should be done for as a company? Okay, as much as you can. That's my suggestion. ஏதாவது ஒன்று மட்டும் பண்ணி வச்சுருந்தோன்னா it might be less prioritization. ஒரு 2-3 பண்ணுங்க. Maybe you can differentiate your concept in different websites இல்லை iOS எப்படி பண்ணுறது, maybe mobile screens, mobile platformல எப்படி உங்களோட ஒரே கான்செப்டை maybe you can showcase it on mobile platforms or எப்படி டேப்ல எப்படி இருக்கும் அந்த வெப்சைட்ஸில் how you can show it. அதாவது ஸ்டாட்டிக் வெப்சைட் ஆவோ ரெஸ்பான்சிவ் வெப்சைட் ஆவோ க்ரியேட் பண்ணுவாங்க. யூஸ் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ். ஒரு ப்ராப்ளமை நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக சால்வ் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் யூ கேன் ப்ரெசென்ட். அண்ட் மேபி யூ கேன் சூஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், come up with different problem statements and try solving them through the digital methods. மொத்தமாக ஒரு ஃப்ளோ ரெடி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. You can just try suggesting few of the screens that it can be. இது வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலான்ற மாதிரி you can showcase some 3 to 4 screens ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது. பட் அது நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஸ்க்கு எப்படி ரீச் ஆனீங்க, how you have started designing it, what are the process that you have followedன்றதை ப்ராப்பராக ப்ராப்பராக டிஸ்பிளே பண்ணியிருந்தீங்க, it will be better. And Varun Krishna photos like beginner or intermediate level. Yeah, this is for both beginner and intermediates. ரெண்டு பேருமே can enroll for this course. Vinod Kumar வந்து மெயில் பண்ணியிருக்காரு, மேம் this is Vinod Kumar, when class when start and how to log in, please clarify. Okay, I think I have clarified in this video already. Class வந்து Jan 20th ஸ்டார்ட் ஆகுது. டைமிங்ஸ் will be updated through your mail. I think நான் ரிப்ளை பண்ண மெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ரீட் அவுட் பண்ண போகிறது இல்லை. நான் ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டேன் ஒரு சில மெயில்ஸ்க்கு. I think hope you have received it. This is the mail that I haven't yet replied. So நான் அதை இதில் கவர் பண்ணிடுறேன். Some doubts, it's a course full language only or possible to explain Tamil sis? First வந்து லாங்குவேஜ் கேட்டிருக்காரு, ஒரு இங்கிலீஷ் or தமிழ். So it's going to be combined and இங்கிலீஷும் தனியாக இருக்கும், then தமிழும் தனியாக இருக்கும். So if you, which one are you interested, you can attend those sessions. So other timings, so I'll update it. ஸோ இங்கிலீஷ் செஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இங்கிலீஷ் செஷன் அப்டேட் பண்ணலாம், பார்க்கலாம். அண்ட் தென் தமிழில் வேணும்னு நினைக்கிறவங்க தமிழ் பார்க்கலாம். எனக்கு தெரியும் இந்த டவுட் வரும்னு எனக்கு தெரியும், ஏன்னா ஐ ஆம் ஃபேஸிங் இட் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் ஜஸ்டிஸ் டு போத் ஆஃப் த என்ரோலர்ஸ். அதனால 2 லாங்குவேஜ்லேயுமே இட் இஸ் தேர். அண்ட் கோர்ஸ் டியூரேஷன் வந்து இட்ஸ் 2 session classes. And you review your works or only you give instructions? First classல I'll give some assignments, I'll review and then give the feedbacks in the next session. So maybe both happens. And then we do any project during course. It's not about the project, it's about solving a problem and then coming up with solutions. And then is this live class, time duration class? Yes, it's going to be a live class. I think I've replied for everything. நீங்கள் வந்து Jan 20th இந்த கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். டைமிங்ஸ் வந்து will update you in the mail. Yes, that is all. We have covered everything. And நான் வந்து I just want to clarify something in this. இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சது, இந்த DMsலேருந்தோ இந்த மெசேஜஸ்லேருந்தோ எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, நாட் எவ்ரி ஒன், எல்லாருமே வந்து ட்ரை பண்ணவங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறது இல்லை. நான் சோஷியல் மீடியா யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியிலேருந்து ஐ நாட் நோ இவ்வளோ பேர் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் தென் ஐ ஸ்டார்டட் நோயிங் அபவுட் த பீப்புள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் லேர்னிங் இட், பட் தேர் நாட் பர்சியூயிங் த கெரியர் இன் திஸ். ஸோ நிறைய பேர் படிக்க ட்ரை பண்ணுறாங்க, அண்ட் தென் அதோட கெரியரை வந்து அவங்க கன்டினியூ பண்ணுறதில்ல. பிகாஸ் அவங்களால ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த எஃபர்ட்ஸை வந்து சர்ச்சிங் ஃபார் அ ஜாப் இல்லை ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கோ அந்த எஃபர்ட்ஸை அவங்களால போட்டே இருக்க முடியல. ஏதாவது புஷ் இருந்தால் பரவாயில்ல, அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் முடிக்கிற வரைக்கும் யாராவது ஒரு ஆள் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறதுனால தே ஆர் டூயிங் த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஃபினிஷிங் அப் தட். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் அவங்க திரும்ப அதே எஃபர்ட்ஸை போட்டு அவங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸை பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஐ திங்க் அதெல்லாம் நீங்கள் வந்து அங்கேயே நின்றனால தே couldn't able to கிளியர் பண்ண முடியல இன்டர்வியூஸை. தட்ஸ் மேபி அ ரீசன். பட் சம்டைம்ஸ் நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியும் இன்டர்வியூ கிளியர் பண்ணணும். ஏன்னா லேர்ன் பண்ணி அதை ப்ராப்பராக நம்மளால் ஆன்சர் கிளியர் பண்ண முடியுது, நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸோட ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுதுன்றப்போ அவங்க ரிஜெக்ட் பண்ணால் we won't get hurt for it. Like we try for the other opportunities because we have the confidence in ourselves, right? So I suggest you to not lose your confidence or hope towards your learnings. Because நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அது எல்லாமே தான் அவுட்புட்டாக இன்டர்வியூஸில் தெரிய போகுது. வாட் எவர் யூ லேர்ன் or else maybe if you want to develop your communication you can start doing that. எதில் லேக் ஆகுறீங்கன்னு பார்த்து அதை வந்து டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். This can also be an advantage of having the soft skills, proper soft skills, presentation skills or whatever it is. எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த நியூ இயருக்கு 2023. If you're all trying to get into this, you will get into this. Please don't stop your efforts towards it. Make your smart move. Thank you so much for watching. I'll meet you all in the next video. Bye-bye.